வணக்கம். வெல்க தமிழ். நான் என்னுடைய பெயர் வை. சண்முக சுந்தரம். இப்பொழுது எனக்கு வயது 91 முடிந்து 92 நடக்கிறது. நான் இப்பொழுது பேசப்போகின்ற பொருள் என்னுடைய பழைய மாணவர்களில் ஒருவர், முன்னணி பேச்சாளர், சமூக அக்கறையாளர் திரு விஸ்வநாதன், விஸ்வநாதன் புகழூரைச் சேர்ந்தவர். அவர் என்னுடைய பழைய மாணவர்களில் ஒருவர். அவர் பற்றி தான் இப்பொழுது பேசப்போகிறேன். அதற்கு முன்பாக என்னுடைய சொந்த வாழ்க்கை வரலாறுகளை சும்மா ஒரு நிமிடங்களிலே முடித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது பேசப்போகின்ற வரலாறுகளெல்லாம் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகள். என்னுடைய மாணவர் விஸ்வநாதன் அவர்களை பற்றி என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விஸ்வநாதன் அவர்கள் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருடைய தகப்பனார் நமசிவாய முதலியார் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய பழைய பி.டி. ராஜன் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர். இப்பொழுது இருக்கக்கூடிய பிடிஆர் அமைச்சராக இருந்த ராஜனுக்கும் உறவினர் அவர்கள். அந்த சமுதாயமானது தமிழகத்தினுடைய முன்னோடி சமுதாயங்களில் மூத்த குடிமக்கள். தமிழகத்தினுடைய வரலாற்றை சிற்பிய செதுக்கிகள் அவர்கள் முன்னோடிகள். அவர்களெல்லாம் இல்லை என்றால் இப்போ இருக்கக்கூடிய தமிழகமே இல்லாமல் போயிருக்கும். தமிழ் வளர்ச்சியாகவும் சரி, கல்வி வளர்ச்சியாகவும் சரி, சமுதாய முன்னேற்றமானாலும் சரி, சமூக நீதியானாலும் சரி, இவைகளெல்லாம் முன்னோடி எடுத்து சென்று வெற்றி கண்டவர்கள் அவர்கள். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நமசிவாய முதலியார் அவர்கள். என்னுடைய மாணவர் மூலமாகத்தான் அவர்களுடைய நட்பு எனக்கு கிடைத்தது. மிகுந்த பண்பாளர். நான் எனது 25, 26 வயதுகளிலே தான் எனக்கு பணி கிடைத்தது, அரசு பணி. ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து நான் புகழூருக்கு பணி நியமனம் செய்யப்பட்டேன், மாற்றம் செய்யப்பட்டேன். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் மிகுந்த மரியாதையோடு பழகக்கூடியவர்கள், கல்வியில் ஆர்வம் உள்ளவர்கள். இந்த 50 ஆண்டுகள் வரலாறு என்பது தமிழகத்தினுள் மிகுந்த வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம். நாங்களெல்லாம் படித்து கொண்டிருந்த பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள், சமூக நீதி எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பேச்சு மொழியே மாறி இருக்கும். நான் கணித ஆசிரியராக வந்த பொழுது பாடம் நடத்துவதற்கு என்னால் முடியவே இல்லை. காரணம், பாட புத்தகங்களெல்லாம் முக்கால்வாசி தமிழ் அல்ல. என்னால் பாடமே நடத்த முடியாமல் மிகுந்த சிரமப்பட்டேன். அப்பொழுது சிலம்பொலி செல்லப்பன் என்பவர் ஒருவர், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இப்பொழுது தான் இறந்தார், டாக்டர் சிலம்பு செல்வர். அவரே ஒரு தலைமை ஆசிரியர் தான், கணித ஆசிரியர். அவர் எழுதிய நூல்களை அடிப்படையாக கொண்டு என்னுடைய பாடங்களை நடத்தி வந்தேன். அப்பொழுது என் கண்முன்னால் இருப்பது, நாம் அரசு பணியில் சேர்ந்துள்ளோம், மாணவர்களுடைய கல்வித்தரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது, நல்ல மாணவர்களை உருவாக்குவது என்பது தான் நோக்கமாக இருந்தது. பணம் சேர்ப்பதோ மற்றபடி அரசியல் செய்வதோ மற்ற இந்த காரியங்களில் ஈடுபடுவதில்லை என்பது என்னுடைய வழக்காக இருந்தது. அப்பொழுதெல்லாம் மாணவர்கள் மிகுந்த அக்கறையோடு படித்தார்கள், மரியாதையோடு நடந்து கொண்டார்கள்.
நான் படித்த பொழுது, நான் அங்கு பணியாற்றிய பொழுது, அங்கே வேலாயுதம்பாளையம் என்று சிற்றூரில் நான் அங்கே குடியிருந்தேன் எனது திருமணத்திற்கு முன்பாக. அப்பொழுது புகழூர் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய பொழுது, ஒரு பெரும் பள்ளி அது. டி.கே. ராமநாதர் பிள்ளை என்ப ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அவருக்கும் நமசிவாய முதலியாருக்கும் நட்பு ஏற்பட்டது. அதன் மூலமாக நான் அவருடைய குடும்பத்தை பற்றி அறிந்தேன். நம்ம விஸ்வநாதன் அவருடைய சித்தப்பா முத்தையா முதலியார், அவருடைய பையன் நஞ்சுண்டலிங்கம், அவர்களெல்லாம் என்னிடத்தில் படித்தார்கள். அப்பொழுது மாணவர்களை, அப்பொழுதும் ஆசிரியர்களிடையே ஒரு வகையான ஆசிரியர்களும் இருந்தார்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருந்தார்கள். ஆனால் நான் வளர்ந்த, நான் கற்பிக்கப்பட்ட, நான் படித்த, நான் பழகிய தலைவர்களுடைய உரைகளெல்லாம் கேட்ட பொழுது, கல்வியை நாம் வியாபார பொருள் ஆக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் நான் இருந்தேன். அதனால் மாணவர்களை அதிக நேரம் வைத்து அவர்களுக்கு வேலை வாங்குவேன். என்னிடத்தில் படிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். என்னுடைய வகுப்பிலே சேர்வதற்கு மாணவர்களெல்லாம் சிபாரிசு பிடித்து வந்தார்கள். அவரிடத்தில் படிக்க வேண்டும், அவரிடத்தில் படிக்க வேண்டும், அவர் வகுப்பில் போட வேண்டும் என்று. அப்படியெல்லாம் அக்காலத்தில் இருந்தது. நான் யாரையும் மாணவர்களிடத்தில் பழகி பணம் பறிப்பதிலே முயற்சி செய்யவில்லை. அந்த வகையிலே படித்த மாணவர்களெல்லாம் மிக சிறந்த மாணவர்களாக உருவானார்கள். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் கலாநிதி அவர்கள், முன்னாள் அமைச்சர், மாநில அமைச்சர் சின்னசாமி அவர்கள், வடிவேல் அவர்கள், இவர்களெல்லாம் அக்காலங்களில் என்னிடத்தில் படித்த சிறந்த மாணவர்களில் ஒரு சிலர். அப்பொழுது படித்தவர் தான் என்னுடைய பழைய நண்பர். அவர் மிகுந்த துடுக்கானவர் தான். அவர் ஒரு முறை வகுப்பில் விளையாட்டாக நடந்து கொள்வார். ஆனால் வினயமாகவும் இருப்பார். சிறந்த அவர் மட்டும் இல்லை, சிறந்த கெட்டிக்கார மாணவர்கள் நிறைய பேர் அந்த காலத்தில் முன்னேறி இருக்கிறார்கள். சுப்பிரமணியம் என்பவர் என்னிடத்தில் படித்தார். அவர் அப்பொழுதே, நான் சொல்வது 1965 வாக்கில் இந்திய எதிர்ப்பு மாநாடு, இந்திய எதிர்ப்பு நடந்த எதிர்ப்பு காலங்களில் அவர் அந்த சமயங்களில் படித்து கொண்டிருந்தவர்கள். சுப்பிரமணியம் என்பவர், அவர் என்னை பற்றி மிகவும் புகழ்ந்து கடிதம் எழுதியிருந்தார் பம்பாயிலிருந்து. அவர் என்னுடைய சேவையை பற்றி புகழ்ந்து, என்னுடைய திறமையை பற்றி புகழ்ந்தெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்களெல்லாம் கூட நான் வைத்திருக்கிறேன். அப்பொழுது விஸ்வநாதன் அவர்கள் பாடங்களில் மிக குறைவான மார்க்கு என்று சொன்னால் தேர்ச்சி பெறாதவதற்குரிய தகுதி இல்லை, அவருடைய திறமைக்கு ஏற்ற மதிப்பெண்கள் இல்லை. அதை பார்த்து எனக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் யார் என்று எனக்கு அப்பொழுதெல்லாம் தெரியாது. இப்போ மாணவர்களுடைய நலன்தான் முக்கியம் என்பது தான் என் கண்ணு முன்னே தோன்றியது. ஆகவே அவரை வன்மையாக கண்டித்து அவரை அடித்து கூட செய்தேன், தாக்கினேன். ஆனால் அவர் திருப்பி என்னிடத்தில் கோபம் கொள்ளவில்லை. இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. இப்போல்லாம் கோர்ட்டுக்கே போகிறாங்க. நான் செய்தது தவறு என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக மாணவர்கள் இப்படி முன்னேறுவதற்கு தடையாக தங்களுடைய குணங்களை வளர்த்து கொள்கிறார்கள் என்ற எண்ணத்தில் நான் அவ்வாறு செய்தேன்.
அடுத்த நாள் காலையில் ஒரு 10 பேர் சேர்ந்து எங்கிட்ட வந்து விட்டார்கள். ஐயா, உங்களிடத்தில் நாங்கள் தனி பயிற்சி எடுத்துக் கொள்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சது. காசு சம்பாதிக்க வேண்டும் என்றால் டியூஷன் வைக்க வேண்டும், டியூஷன் வைக்கிறதுக்கு வரவில்லை என்றால் அடிக்க வேண்டும், அதுக்கு பயந்தாவது வருவார்கள் என்று எனக்கு தோன்றியது. நான் அவ்வாறே சொன்னேன் மாணவரிடத்தில். அப்படியே இல்லை ஐயா, நாங்கள் உங்களை வைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் உங்களை கேட்கிறோம், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்று தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10 மாணவர்களை வைத்துக்கொண்டு பாடம் நடத்தினேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் தேர்வு எழுதினார். இப்பொழுது 10ஆம் வகுப்பு மாதிரி எஸ்எஸ்எல்சி அல்ல, 11 வகுப்புகள் கொண்ட ஒரு காலப்பகுதி. அதன் பிறகு பியூசி என்பது 1 ஆண்டுகள். அதுக்கு பிறகு பட்டப்படிப்பு. இந்த நிலையில் அவர் தேர்வு எழுதி மிகுந்த அதிக மதிப்பெண்களை பெற்றார், ஒரே ஆண்டுக்குள்ளே தன்னுடைய திறமைகளை காட்டி. அதற்குள்ளே எனக்கு தலைமை ஆசிரியராக பணி உயர்வு கிடைத்து வெளியே சென்று விட்டேன். அதன் பிறகு அவரை நான் பார்க்கவில்லை. மாணவர் எனக்கு தொடர்பும் கிடையாது. அதன் பிறகு இதற்கு முன்னால் படித்த மாணவர்கள் டாக்டர் எஸ்கே பழனிசாமி எம்டி, இதய நோய் நிபுணர், டாக்டர் வேலுசாமி எம்டி ஜெனரல், டாக்டர் துரைசாமி ஆர்த்தோ எம்டி, இவர்களெல்லாம் என்னிடத்தில் பயின்று, இவருக்கு முன்பாகவே பயின்று பெரும் மேல்நிலைக்கு வந்தவர்கள். அவருடைய பையன்களெல்லாம் மேல்நிலைக்கு வந்து இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டலில் மேனேஜ்மெண்ட் அவர் தான் பார்க்கிறார். செந்தில்குமார் என்பவர் சென்னையில் கூட பிரான்ச் வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவரை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இவர் அமெரிக்கா புலம்பெயர்ந்து விட்டார். அதற்கு இடையிலே டாக்டர் கலாநிதி அவர்கள் வைஸ் சான்சலர் ஆனார் என்ற செய்தியும், அடிக்கடி புகழுக்கு வரும் பொழுது என்னை பற்றி விசாரித்தார் என்ற செய்தியும் எனக்கு கிடைத்தது. ஆகவே பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஒரு முறை கரூர் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்தார். செய்தியிலிருந்து நான் அவரை அங்கே போய் பார்த்தேன். மிகுந்த மரியாதையோடு நட்போடு அவரோடு சேர்ந்து எனக்கு உணவு அருந்துவதற்கு வாய்ப்பளித்து என்னை மரியாதை செய்து அனுப்பினார். அப்பொழுது இவரை பற்றி, பழைய நண்பரை பற்றி, விஸ்வநாதனை பற்றி, அவர் அமெரிக்கா சென்றது, அங்கே வாழ்ந்தது, பத்திரிகை நடத்தது, பிறகு தமிழீழம் சென்றது, வணக்கத்திற்குரிய பிரபாகரன் அவர்களை சந்தித்து அவரோடு உரையாடியது போன்றவைகளெல்லாம் அவர் நிகழ்த்தியிருக்கிறார். இதன் மூலமாக அவர் தமிழ் மீதும் தமிழ் மக்களின் மீதும் பிற நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அவர் பழகியது, அவர் வாழ்க்கை அமைத்து கொண்டது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக இருந்தது. ஆனால் ஏனோ அவருக்கு பிறகு வந்தவர்களெல்லாம் இன்று முன்னணியிலே நிற்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர் மக்கள் புரிந்து கொள்ளாத அளவுக்கு இருப்பது எனக்கு சற்று சங்கடமாக தோன்றினாலும் தளராத ஊக்கத்தோடு தான் இன்னும் அவர் இருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அவர் வீட்டிலே சந்தித்து உரையாடி கொண்டிருந்தேன். மிகுந்த சிறந்த நண்பர். அவருடைய முயற்சிகள் வலுப்பெற வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு அவர் உதவி செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும். பொதுப்பணிகள்லாம் நிறையா இருக்கிறது, அதெல்லாம் எடுத்துக்கொண்டார், அவையெல்லாம் செய்திருக்கிறார். ஆனாலும் அவருக்குரிய தமிழகத்தினுடைய பங்கு மரியாதை இன்னும் அதிகப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
நீண்ட காலமாக அவர் இருந்து தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் அவர் பன்னெடுங்காலம் உழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.